பூத யஜ்ஞம்னு இதில் பசு பட்சி விருட்சங்கள் எல்லாம் வரும். நம்ம சுற்றி மனுஷர்கள் மட்டும் இல்லையே, நம்ம ஆக்சுவலாக குறைச்சல் தான், அதிகம் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்கு. அப்போ அதை பற்றி கூட கொஞ்சம் கன்சர்ன் இருக்கணும். அதான் நம்மளை ஒன்றும் தொந்தரவு பண்ணாது. ஆக்சுவலாக நம்ம கூட அது தொந்தரவுப்படுத்தாமல் இருக்கணும். நம்ம எங்கே இருக்கணும் அங்கே இருக்கணும், அப்படி பார்த்து. அதனால் உடனே அது எல்லாத்து மேலே ஒரு துவேஷம், கன்சர்ன் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் இருக்கிறதாக தான் காக்காக்கு குருவிக்கு ஏதோ ஒன்று சாதம் போடும் இப்படியெல்லாம் சொல்லி விருட்சங்கள். அதனால தான் தினந்தோறும் ஒரு செடிக்காவது நான் தண்ணி ஊற்றுவேன். அது ஏதோ ஒரு செடிக்குன்னு சொல்லிட்டு கேக்டஸ் கொண்டு வந்து வைக்கக்கூடாது, துளசி வச்சுக்கணும், சாஸ்திரம் சொன்னதை வச்சுக்கணும். துளசி ஹார கந்தரா பக்த ஹிருதய மந்திர